அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் ஆடுகளை, பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் ஆடுகளை, மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவாரே திருச்சபையே, மந்தையில் சேராடுகளே. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கனுப்ப இங்கு ஆட்கள் உண்டு, சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கனுப்ப இங்கு ஆட்கள் உண்டு, அழைப்பை பெற்றோர் யாரும் புறப்படுவே, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவே, அழைப்பை பெற்றோர் யாரும் புறப்படுவே, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவே, மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவாரே திருச்சபையே, மந்தையில் சேராடுகளே. எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், எங்கில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும், எங்கில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும், மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டு, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு, தேடுவோர் வாரே திருச்சபையே, மந்தையில் சேரா ஆடுகளே. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார்.
யெகோவா ரஃபா, என் சுகம் நீரா நீரே, வியாதியின் மத்தியில் நீ எழும்பிடு என்றீரே. யெகோவா ரஃபா, என் சுகம் நீரா நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், என்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. இந்த 3ஆம் செய்தி வேளையிலேயும் இந்த 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்திலிருந்து 3ஆம் பகுதியாக 4ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்கள் வரை உள்ள வசனங்களை நாம் தியானமாக இந்த வேளையிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் பகுதியிலே நாம் பார்த்தோம், உறுதியான ஆரம்பங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது 1ஆம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். 2வது செய்தி வேளையிலே உறுதியான விசுவாச அடித்தளங்கள் அப்படின்னு பார்த்தோம். அது 3ஆம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் அதை பார்த்தோம். இப்பொழுது 3ஆம் செய்தி பகுதியாக உறுதியான கோட்பாடுகள் அப்படின்ற அந்த தலைப்பின் கீழாக இந்த 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து அதன் தொடர்ச்சியாக 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து கடைசி வரை உள்ள காரியங்களிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்போ உறுதியான கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி பவுல் என்ற 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 2-3 காரியங்களை அவர் கூறுகிறார். அன்றைய நாட்களிலே தெசலோனிக்கே திருச்சபை மக்களுக்கு இருந்த சில ஐயப்பாடுகளுக்கு அவர் பதில் கூறுவதை நாம் அங்கு பார்க்கலாம். இங்கே என்ன அவர்களுக்குள் சில ஐயம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அதாவது மரித்தவர்கள் அவர்கள் வருகையிலே அவர்களுடைய நிலை என்ன, கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாக அவர்கள் மரித்து போனவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி ஒருவித கேள்வி அவர்களுக்குள் இருந்தது. 2வதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 2ஆம் வருகையை குறித்ததான சில கேள்விகள் அவர்களிடத்தில் இருந்தது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக தான் இந்த பகுதியிலே அவர் சில காரியங்களை கோட்பாடுகளாக கூறுகிறார். அதோடு சேர்ந்து முதலாவதாக அவர் அங்கு அதை எப்படி ஆரம்பிப்பார் அப்படின்னு சொன்னா, மரித்தவர்களை குறித்த கோட்பாடுகளையும் நாம் 13ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். அப்போ 3 கோட்பாடுகளை அங்கே பவுல் டீல் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஒன்று மரித்தவர்களை குறித்த கோட்பாடு, மரித்தவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்த கோட்பாடு, 2ஆம் வருகையை குறித்த கோட்பாடு. இந்த 3 காரியங்கள் இந்த அதிகாரங்களிலே இந்த வசனங்களிலே அவர் கூறுகிறார். இதில் முக்கியமாக 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆமா, இங்கே இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்களிடத்திற்கு அவர் சொல்லுகிற முதல் காரியம் என்ன அப்படின்னா, மரித்தவர்களை குறித்த கோட்பாடு அப்படின்னு வரும்போது, நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை அப்படின்கிறார். இப்போ இங்கு இதில் ஒரு கடினமான வார்த்தைகளாக அவர் அந்த கடைசி வார்த்தையை உபயோகப்படுத்தினாலும்,
அங்கே வந்து அவர் இதன் மூலமாய் சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அது என்னன்னா, இந்த மரித்தவர்களை குறித்த கோட்பாட்டிற்கு நாம் வந்து ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், முடிவில்லா வாழ்வு அப்படின்றத தான் அங்க வந்து பவுல் வந்து மையப்படுத்துகிறார். என்ன அப்படின்னா, பொதுவாக கிறிஸ்தவ வாழ்வு வந்து ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது, கிறிஸ்துவை விட்டு எந்த நிகழ்வும் அவருடைய கிறிஸ்துவோடு இருக்கிற உறவிலே அவருக்கு முடிவை கொண்டு வர முடியாது. அதுதான் அங்க பவுல் சொல்ல வருகிற காரியம். என்ன அப்படின்னு சொன்னா, மரித்தவர்களை குறித்து நீங்க துக்கப்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலக பிரகாரமாக அவர்கள் மரித்து போனாலும், கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த உறவிலே அவர்கள் எப்பொழுதும் இடைவிடாத அந்த நிலையிலே தான் அந்த உறவுகள் தொடரும் என்பதை அவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, இதற்கு உதாரணமாக அவர் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 38ஆம் வசனம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமா. இங்கே வந்து அவர் என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு நிலைக்கு எந்த நாளும் வந்து முடிவே இல்லை அப்படின்னு சொல்லி, அது ஒரு இடமாற்றம் அப்படின்றத மாதிரி தான் அவர் அங்கே சொல்லுகிறார். அதான் மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னுவார். அதே மாதிரி 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாம் தைரியமாய் இருந்து இத்தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் அப்படின்வார். அப்போ மரணம் என்பது ஒரு இடமாற்றம். இந்த குடியிருப்பிலிருந்து மற்றொரு குடியிருப்புக்கு நேராக நாம் போவோம், அந்த ஒரு நிலை என்பதை வலியுறுத்துவதை மற்ற நிருபங்களிலும் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த தெசலோனிக்க திருச்சபை மக்கள் மரித்தவர்களை குறித்து அவர்கள் அதிகமாக துக்கப்பட்டு கொண்டு இருப்பதை பவுல் விரும்பவில்லை. இப்போ அப்படி நாம் வந்து துக்கப்படாமல் இருக்க முடியுமா? நடைமுறை வாழ்க்கையில் இது சாத்தியமா அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், துக்கப்பட வேண்டும். ஆனால் அதுவே வந்து நம்மளை வந்து தொடர்ந்து அங்கே ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, மற்றவர்களைப் போல துக்கித்து அப்படின்ற அந்த துக்கம் வந்து தொடர்ச்சியாக இருந்து விடவே கூடாது. அதிகமாக அதனால் பாதிப்புகள் நமக்கு வரக்கூடாது. இப்போ ஆண்டவரும் இந்த உலகத்தில் இருந்தபோது லாசருவின் கல்லறண்டையிலே போய் அவரும் கண்ணீர் விட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் யோவான் 11ல். அப்போ துக்கப்படுகிற இடத்திலே துக்கப்பட வேண்டும், ஆனால் வந்து அது தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான். அதற்காக தான் வந்து அவர் வந்து அவ்விதமான ஒரு கடினமான ஒரு வார்த்தையை அவர் அங்கே உபயோகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ அப்படி துக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 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 நம்பிக்கை எனக்குள் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தான் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 14ஆம் வசனத்தில் இருந்து இந்த மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்ததான காரியத்தை பவுல் அங்கே வந்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதுதான் 2வது கோட்பாடாய் நாம் பார்க்கிறோம். மரித்தவர்களை குறித்த கோட்பாடு, அடுத்து மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்த இந்த கோட்பாட்டிலே அவர் இந்த காரியத்தை கொடுக்கிறார். முடிவில்லா வாழ்விலே தான் அந்த உறவு நிலையில் நமக்கு முடிவு இருக்காது. 2வதாக இந்த மரித்தோர் உயிர்த்தெழுதல் அப்படின்றதுக்கு 14ஆம் வசனத்தை வாசிங்க. தெசலோனிக்கேயர் 4:14. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். ஆமா, இப்ப இங்க பாத்தீங்கன்னா பவுல் வந்து ஏற்கனவே இறந்தவர்களையும் தற்போது கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக காத்து இருக்கிறவர்களையும் ஒப்பிடும் பொழுது, இறந்தவர்களை வாழ்கிறவர்களை விட எவ்வகையிலும் குறைந்து போனவர்கள் அல்ல அப்படின்ற நிலையில தான் இந்த வார்த்தைகளை அவர் கூறுகிறார். இறந்தவர்களும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் சமநிலையில்தான் அவர் பார்க்கிறார். அதனால தான்
அந்த 14ஆம் வசனத்தில் உயிர்த்தெழுதல் குறித்த நம்பிக்கையை வந்து அவர் வந்து கொடுக்கிறார். மரித்தவர்களையும் அவரோடு கூட கொண்டு வருவார் அப்படின்றார். ஆனா 16ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் சற்று முன்னுரிமை கொடுக்கும் விதமாக அங்கே நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்றார். அந்த முதல் அப்படின்ற வார்த்தையை அங்கு உபயோகப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். அதே போல 17ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, முதல் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தான், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்னு சொல்லி அவர் கூறுவார். அப்போ இந்த மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்பதை அதை குறித்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா முடிவில்லாத வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த முடிவில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு இருக்கிற உறவுக்கு நமக்கு என்றும் முடிவில்லை. அதே போல கிறிஸ்துவோடு நாம் என்றென்றும் இருக்கும் விதமாக தான் அந்த உறவு, அந்த திருப்பும் வாழ்வு தொடரும். அதனால தான் நம்ம என்ன அப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50லிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மரித்தவர்களுடைய சரீரங்கள் என்னவாகும், எப்படி அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுதான் ஒரு விதை எப்படி வந்து ஒரு நிலத்தில் ஊன்றப்பட்டு அந்த விதை வேறு ஒரு ரூபத்தில் இருந்தாலும் அது வளர்ந்து வரும்போது வேறு ஒரு தோற்றத்தை கொடுக்கிறதா இருக்கிறது போல இந்த சரீரமும் உள்ளே போய் அப்படியே அழிந்து விடும். ஆனால் ஒரு மகிமையான சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். அதுதான் மறுரூபம் அப்படின்ற வார்த்தை 1 கொரிந்தியர் 15:52 பவுல் வந்து உபயோகப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். அதே போல 1 கொரிந்தியர் 15:50 அவர் சொல்லும்போது சொல்லுவார், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அப்படின்றத சொல்வார்ல. அப்போ இவைகள் எல்லாம் மிக தெளிவாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற இந்த சரீர அமைப்போ அல்லது இந்த தோற்றமோ எந்த வகையிலையும் கடவுள் உயிர்த்தெழுதலை கொண்டு வரும்பொழுது நமக்கு இருக்காது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு வந்து சில நகைப்புக்குரிய நிறைய காரியங்களை நம்முடைய கிறிஸ்தவ உலகிலே நாம் பார்க்கலாம். பொதுவாக சமீபத்திலே ஒருவர் இறந்து போன பொழுது அவரை குறித்து ஒருத்தர் சொன்னாங்க, அந்த அம்மா உடனே நான் தரிசனத்தில் பார்த்துட்டேன், அவங்க வந்து ஒரு பச்சை பட்டு புடவை கட்டிக்கிட்டு மேலே உக்காந்துருக்குறாங்க, அப்புறம் சூட்டு கோட்டு போட்டுக்கிட்டு ஆபிரகாம் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அப்புறம் பரலோகத்தில் வந்து சீடியை போய் வாங்கிட்டு இது எல்லாமே வந்து இப்படிப்பட்ட இந்த 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 சரியான புரிதல் இல்லாதவர்களுக்கு இது வந்து இப்படிப்பட்ட நிலையில் இந்த சரீரம்தான் இந்த தோற்றம்தான் என்ற அந்த நிலையிலே வந்து பார்க்கிறது வந்து மிக தவறான காரியம். எப்பொழுதுமே நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், மரித்தவர்கள் மரித்த பிற்பாடு சரீரம் மண்ணுக்கு, ஆத்துமா பிரிக்கப்பட்டு இளைப்பாறுதல் ஸ்தலத்திற்கு போகிறது. அதுதான் பரதேசு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இப்போ அந்த இடத்தில் இருந்துதான் மறுபடியும் எல்லாரும் எப்பொழுது ஒன்று கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் வருகையின் போது இப்படி மறுரூபமாக்கப்பட்டு எல்லாரும் ஒன்று சேர்க்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் அவரோடும் கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்கள் நித்திய நரகத்திற்கும் கொண்டு செல்லப்படுவார்கள். இல்லை, அப்பொழுதுதான் அங்கு வந்து அந்த நிரந்தரமான வாழ்வு வந்து தொடரும். இந்த புரிதல் வந்து இல்லாமல் இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட காரியங்களை வந்து பேசுகிற விதமாக இருக்கும். இப்போ இந்த சரீரமோ இந்த தோற்றமோ எதுவுமே நமக்கு இருக்காது. பவுல் மிக அருமையாக கூறுகிறார், ஒரு மகிமையின் சரீரம் நமக்கு கொடுக்கப்படும் அப்படின்றார்ல. ரொம்ப போல்டாக சொல்லிடுறாரு, மாம்சமும் இரத்தமும் நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வந்து சுதந்திரிக்க மாட்டாது, போகாது அப்படின்றார்ல. அப்போ நமக்கு இருக்க வேண்டிய ஒரே நம்பிக்கை என்னன்னா, நாம் விதைக்கப்பட்டாலும் இந்த சரீரம் அழிந்தாலும் ஒரு மறு ரூபமாக்கப்பட்டு மகிமையின் சரீரத்தோடு அவரோடு கூட என்றென்றைக்கும் நாம் இருக்கலாம் என்ற அந்த நிலையில்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். அதை தான் வந்து அவர் தெசலோனிக்கே நிருபத்தில் உள்ள இந்த தெசலோனிக்கே திருச்சபையில் உள்ள மக்களுக்கு வந்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் வந்து துக்கித்து அப்படியே இதை குறித்தே நீங்கள் அதிகமாய்
நீங்கள் எண்ணுவீர்கள் என்று சொன்னால், இந்த நம்பிக்கைகளுக்கு எதிரானவர்களாய் இருப்பீர்கள் அப்படின்றது தான் பவுலினுடைய ஒரு கூற்றாக பார்க்கிறோம். அப்போ மரித்தோரை குறித்த கோட்பாடு என்று வரும்போது, கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு நிலையிலே எந்த மாற்றம் வராது. முடிவில்லாத ஒரு வாழ்வு அது. அதே மாதிரி உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நமக்கு இருப்பதினாலே, கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த வாழ்வும் நமக்கு எந்த விதமான முடிவும் இல்லை. அது வேணா அந்த சரீர பிரகாரமாக ஒரு மகிமையின் ரூபம் நமக்கு கொடுக்கப்பட்டு, என்றென்றும் கிறிஸ்துவோடு வாழும் ஒரு முழுமையான ஒரு ஐக்கியத்தின் வாழ்வை அவர் அங்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். இது அவர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம். அடுத்ததான ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, 2ஆம் வருகையை குறித்த கோட்பாட்டை நாம் பார்ப்போம். அதுதான் 5ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து அவர் கூறுகிறார். இந்த தெசலோனிக்கே திருச்சபையில இருந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், அன்றைய நாட்களில் இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, தாங்கள் வாழும் காலத்திலேயே கிறிஸ்து வந்து விடுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடத்தில் இருந்தது. இதனால என்ன செஞ்சானுங்க அப்படின்னு சொன்னா, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து எழுதுவார். நிறைய பேர் என்ன செய்வானா, இயேசு கிறிஸ்து வந்து விடுவார் அப்படின்னு சொல்லி தங்களுடைய எல்லா வேலைகளையும் விட்டு, தங்களுக்கு எந்த விதமான பணியும் இல்லாமல் சோம்பேறிகளாக சுற்றி திரிவதை அவர் சுட்டி காட்டுவதை நாம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். அதாவது 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஆமா, இது என்ன அப்படின்னா, ஏன் இவர்கள் வேலை செய்யாமல் சுத்துனாங்க அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவர்களுக்குள் இருந்தது. பொதுவாகவே அன்னைக்கு ஒரு எண்ணம் இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்கள் மத்தியில் மாத்திரமல்ல, எல்லா திருச்சபை மக்கள் மத்தியிலேயும் இவ்விதமான ஒரு சிறு ஐயப்பாடுகள் நிலவியது. என்ன அப்படின்னு சொன்னா, உடனடியாக கிறிஸ்துவின் வருகை அல்லது தாமதமான கிறிஸ்துவின் வருகையா அப்படின்ற அந்த ஒரு சந்தேகம் அவர்களுக்குள் இருந்தது. இமீடியட் பொருஷியா, டிலைட் பொருஷியா அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் கொஞ்சம் தத்தளித்து கொண்டிருப்பதை பவுல் கேள்விப்படுகிறார் இல்ல. அப்போ அந்த சமயத்தில் தான் அதை குறித்ததான ஒரு தெளிவு இவர்களுக்கு இருக்க வேண்டும் என்ற அந்த நிலையில்தான் இந்த கோட்பாட்டிற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். இதற்கு முழுமையான ஒரு தெளிவு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த 1ஆம் வசனத்துல இருந்து அந்த 2ஆம் வருகையை குறித்ததான ஒரு தெளிவை அவர் கொடுக்கும் விதமாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அதை சில உவமானங்கள் மூலமாக அவர் விளக்குகிறார். ஒரு மெட்டஃபர்ஸ் மூலமாக விளக்குகிறார். இப்போ 5ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசிங்க. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. இப்போ 2 உவமானத்தை இங்கு பவுல் உபயோகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஒன்று திருடன் அப்படின்ற ஒரு உவமானத்தை கூறுகிறார், கர்ப்பவதி என்ற இன்னொரு உவமானத்தை கூறுகிறார். இப்போ இதில் திருடன் அப்படின்றது அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராமல் வருவார் அப்படின்றத சொல்லுவதற்காக தான் திருடன் என்ற அந்த உவமானத்தை அவர் கூறுகிறார். எங்கெல்லாம் 2ஆம் வருகையை குறித்து நிருபங்களிலும் சரி, நற்செய்தி நூல்களிலும் சரி, எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அவர் வருகையை குறித்து பேசும்போது இந்த திருடன் அப்படின்ற வார்த்தையை வருவதை நாம் பார்க்கலாம். நற்செய்தி நூல்களிலேயும் கிறிஸ்துவும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் பார்க்கலாம். பேதுருவும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் பார்க்கலாம். அப்போ எதிர்பாராமல் வருவார் அப்படின்றத உணர்த்தும் விதமாக தான் இங்கே
அந்த திருடன் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து உபயோகப்படுத்துகிறார். இப்போ அதே மாதிரி வந்து இன்னொரு வார்த்தையை நம்ம அங்க பார்த்தோம். கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருவது போல கர்ப்பவதி. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பெண் கர்ப்பமாய் இருந்தாள் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த குழந்தை பிறந்தே தீரும். இல்ல பிரசவம் நடக்கும். அப்ப அப்படின்னா என்ன? அ அன்அவாய்ட், அதாவது தவிர்க்க முடியாதது. எதிர்பாராமல் வருவார். அதே சமயத்தில் அவர் வருகையை என்ன செய்ய முடியாது? தவிர்க்கவே முடியாது. அதற்காக தான் கர்ப்பவதி என்ற அந்த ஒரு ஓமானத்தை அவர் பயன்படுத்துகிறார். இப்ப இன்னொரு பிரச்சனை அங்க இருந்தது. 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது, அன்னைக்கு வந்து ரோமர்களுக்கு கீழ் இந்த ஆட்சியில் இந்த நகரங்கள் எல்லாம் இருக்கும்போது, ரோமர்கள் வந்து ஒரு ஸ்லோகன் ஒண்ணு வச்சிருந்தாங்க. எதெல்லாம் தன்னுடைய ஆட்சிக்கு கீழ், தங்களுடைய குடையின் கீழ் இருக்கிறதோ, அங்கெல்லாம் சமாதானம் அப்படின்ற அந்த விதமான ஒரு அ அ ஒரு 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 ஸ்லோகன வச்சிருந்தாங்க. வந்து சமாதானம், சௌக்கியமும் என்னைக்கும் வந்து எங்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கும் என்ற அந்த நிலையிலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த நிலையில் தான் அவர் சொல்லுகிறார், இந்த சமாதானமும் இந்த சௌக்கியம் என்பது நிரந்தரமானது அல்ல. எதிர்பாராத நேரத்திலே வந்து கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இருக்கும். அதே சமயத்தில் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை வந்து எந்த விதத்திலேயும் நீங்கள் தவிர்க்க முடியாது அப்படின்றத சொல்வதற்காக தான் அந்த கர்ப்பவதி என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். இப்போ இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்களிடத்திலே இந்த சீக்கிரம் வந்து விடுவார் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, துல்லியமாக அது எப்போது நடக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கேட்பாங்க. அதை தான் 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 1ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, ம். இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவது இல்லை. ஆமா. அதான் இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து இல்ல, துல்லியமாக எப்பொழுது வருவார் அப்படின்ற மாதிரி அந்த விதமான ஒரு கேள்வியையும் அவர்கள் வந்து அந்த விதமான கேள்வியோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போ இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இது நிச்சயமா நான் யோசிக்கிறேன். இப்போ தீமோத்தேயு வந்து பவுல் வந்து அங்க அனுப்புறாரு. போய் அவங்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வான்னு. இப்போ தீமோத்தேயு கொண்டு வந்து கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். இப்போ இங்க என்ன அப்படின்னா, தீமோத்தேயு வந்திருக்கும்போது இதை குறித்தெல்லாம் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பி இருப்பார்கள். மரித்தவர்களை குறித்து கேள்வி எழுப்பி இருப்பார்கள். அடுத்து மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து கேள்வி எழுப்பி இருப்பார்கள். அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நாளிகை, இந்த நாட்கள் எப்பொழுது நடக்கும், துல்லியமா எங்களுக்கு வந்து ஒரு டேட் வேணும் அப்படின்னு சொல்லுகிற இவ்விதமான காரியங்கள் எல்லாம் தீமோத்தேயுவின் மூலமாக பவுலுக்கு போயிருக்கும். அதனால தான் அவர் வந்து இந்த வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து அப்படின்றார். அந்த துல்லிய எதிர்பார்ப்பு இல்ல, அது வந்து என்ன செய்யும்னா எதிர்பாராமல் நடக்கும். அது வந்து நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லுகிறதை அவர் அதற்காக தான் அந்த வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். இன்றைய நாட்களிலேயும் கிறிஸ்துவின் வருகையை குறித்த நிறைய தேதியை வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறார்கள். இல்லை, அது பல வருடங்களாக அல்லது பல நூற்றாண்டுகளில் வந்து இந்த பிரச்சனை வந்து ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. ஆனாலும் ஒன்றே ஒன்று காரியம், அவருடைய வருகையை குறித்து யாருமே வந்து எந்த விதத்திலேயும் வந்து அதை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் அவர் வருகிறதற்கான தாமதத்திற்கான அந்த காரணம் மட்டும் என்னவென்பதை நம்ம என்னன்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே வந்து பேதுரு சொல்வார். 9ஆம் வசனத்தில் சொல்வாரு. என்ன அப்படின்னு சொன்னா 2 பேதுரு 3:9 வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் அவர் இருக்கிறார் அப்படின்றத அந்த தாமதத்திற்கான காரணத்தை கூறுவாரே தவிர, ஆனால் வந்து எப்பொழுது வருவார்னு அவரும் சொல்ல மாட்டார். அதனால தான் 10ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாள்
இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லுவதை பார்க்கிறோம் இல்ல. இப்போ இங்கேயும் வந்து என்ன அப்படின்னு சொன்னா பவுலும் அதை தான் சொல்லுகிறார். எதிர்பாராமல் நடக்கும், ஆனால் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த நாட்களை குறித்தோ இந்த சமயங்களை குறித்தோ எப்பொழுது வருவார் எப்படி வருவார் என்பதை காட்டிலும் நீங்கள் எதில் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அந்த கீழே உள்ள வார்த்தைகளிலே வந்து எப்படிப்பட்டவர்களாய் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத அவர் சொல்லிக் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து 2 விதமான உவமானங்களை அவர் வந்து சொல்லுவார். என்ன அப்படின்னு சொன்னா, இரவு அப்படின்றத ஒரு வார்த்தை அங்கு வரும், பகல் என்ற ஒரு வார்த்தை அங்கு வரும் இல்ல. அப்படின்னா என்னது? இரவு என்பதை தெளிவின்மைக்கும் பகல் என்பதை தெளிவுக்கும் அவர் ஒப்பிட்டு அங்கு பேசுவதை நாம் பார்க்கலாம். அதை தான் நம்ம அங்க பார்க்கிறோம். பகலின் பிள்ளைகளுமாய் நீங்கள் இருக்க வேண்டும், இருளுக்கும் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே அப்படின்னு சொல்லுவார்ல. அப்ப 6ஆம் வசனத்துல என்ன சொல்லுவாரு? தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ இரவு பகல் அப்படின்ற 2 சொல்லி தெளிவற்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது, தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்வார். இது இங்கே 2 உவமானத்தை உபயோகப்படுத்துவார். இன்னொரு உவமானத்தையும் கீழே வருகிற வசனத்திலே அவர் வந்து உபயோகப்படுத்துவார். அதை எதை வைத்து உபயோகப்படுத்துவார்னா, ஒரு இராணுவ வீரனை வந்து அவர் உவமானமாக சொல்லி அந்த 8ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கலாம். அது 5ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசிங்க. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஆமா. இப்ப இங்க இந்த இராணுவ வீரன் என்ற அந்த ஒரு உவமானம் மூலமாக விசுவாசம், அன்பு, ரட்சிப்பு அப்படின்றத அங்கு வந்து வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து 9ஆம் வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு நியாய தீர்ப்பல்ல மீட்புக்காக தான் நம்மை அவர் வைத்திருக்கிறார் அப்படின்றதையும் அவர் சொல்லுவார். 9ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஆமா, மீட்படைவதற்காகவே நம்மை நியமித்தார். இந்த நியமித்தார் என்ற பகுதிகள் வருகிற இடத்திலெல்லாம் அந்த அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லி அந்த வருகிற அந்த ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அதற்கென்றே குறிக்கப்பட்ட அந்த நிலையிலும் அதுக்கென்றே குறிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற அர்த்தத்திலேயும் இந்த வசனத்தை நாம் வந்து புரிந்து கொள்ளலாம். அப்ப பவுல் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீங்கள் முழு தெளிவுள்ளவர்களாய் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பகலின் பிள்ளைகளைப் போல தெளிவுள்ளவர்களாக இருங்கள், இரவின் பிள்ளைகளாய் தெளிவு இல்லாதவர்களாய் நீங்கள் வந்து இருக்காதீங்க அப்படின்றாரு. அடுத்து ஒரு இராணுவ வீரனை போல நீங்கள் வந்து எல்லா காரியங்களிலும் உறுதியாயிருங்கள். முக்கியமாக உங்களுடைய ஆவிக்குரிய குணாலட்சணங்களாகிய விசுவாசம், அன்பு, ரட்சிப்பு இவைகளை வந்து ஒரு மார்க்கவசமாக தலை சீராவாக தரித்து கொண்டு அதில் நீங்கள் வந்து உறுதியாய் இருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அதே போல் வந்து நாம் வந்து மீட்புக்காக நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். எனவே கவனம் எதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், முழு தெளிவுள்ளவர்களாய் நான் அவருக்கு எப்படிப்பட்டவனாய் இருக்க முடியும், எந்த நிலையில் நான் விழிப்புள்ளவனாய் இருக்க முடியும் என்பதிலே, தெளிவுள்ளவனாய் இருக்க முடியும் என்பதிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள் அப்படின்றார். அதனால தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவும் இதே காரியத்தை தான் அவர் சொல்லுவார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 13ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பித்து 13ஆம் வசனம் வரைக்கும் வந்து பேசும் பொழுது பேதுருவும் யாக்கோபும் வந்து யோவானும் அந்திரேயா இவங்கெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து இந்த சம்பவங்கள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரும் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், அந்த சமயங்களையும் அந்த காலங்களையும் குறித்து சொல்லாமல் என்னென்ன அடையாளங்கள் நடக்கும் அப்படின்றத அவர் சொல்லுகிறார். என்ன அப்படின்னா 5ஆம் வசனத்தில் என்ன செய்யணும்னா, வஞ்சியாதபடிக்கு
எச்சரிக்கையாய் இருங்கள் அப்படின்னுவார். 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 6ஆம் வசனத்துல வந்து அநேகர் வந்து வஞ்சிப்பார்கள் அப்படின்னுவாரு. 9ஆம் வசனத்துல வந்து எச்சரிக்கையாய் இருங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து வந்து உபத்திரவங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில வரும். அதனால் நீங்கள் வந்து ஆலோசனை சங்கங்களுக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து வந்து இதற்கெல்லாம் தீர்வு என்னன்னா, இதேதான் கிறிஸ்துவும் சொல்லுவார். அந்த 33ஆம் வசனத்தில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்ற இந்த காரியத்தை தான் வலியுறுத்துவார். தொடர்ந்து வேதம் வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த வருகையை குறித்து சொல்லப்படும் எல்லா நிகழ்வுகளும் நடக்கிறதற்கான அடையாளங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லுவார்கள். ஆனால் அது எப்பொழுது நடக்கும் அப்படின்றத வந்து ஒருவரும் ஒருபோதும் எந்த ஆண்டவருடைய பிள்ளைகளும் சொன்னதில்லை. இதுல வந்து முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வஞ்சியாமல், அப்புறம் வந்து எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், வஞ்சிப்பார்கள் இப்படியெல்லாம் நமக்கு சொல்லும் பொழுது, பேதுரு வந்து சற்று வந்து வித்தியாசமாக சொல்லுவார். இந்த அடையாளங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாவது, ம், நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், ம், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து ம், தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து ம், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? ம், பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு ம், சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் ம், இருந்த விதமாயிருக்கிறதே ம். என்று சொல்லுவார்கள். ஆமா. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இங்க அவர் சொல்லுகிறார் பாருங்க. தங்கள் சுய இச்சைகளின்படியே பரியாசக்காரர் வந்து ஒண்ணு கேட்பாங்க. அவர் வருவார் வருவார்ன்னு சொல்றீங்களே, அவர் எப்ப வருவார் அப்படின்னு கேட்கறாங்க பார்த்தீங்களா? அதுவே வந்து என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் வருகைக்கான ஒரு அடையாளமாக அங்க வந்து பேதுரு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்படி கிறிஸ்துவும் சரி, நிருபங்களிலே வந்து பவுலும் சரி, பேதுருவும் சரி, இதை சொன்னவர்கள் எல்லாருமே வந்து எல்லாரும் வந்து அடையாளங்களை சொல்லியிருக்கிறார்களே தவிர, நாட்களை சொல்லவில்லை. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் அவர்கள் வலியுறுத்துவார்கள். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாம் வந்து விழித்திருக்கிறவர்களாய், தெளிவுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பகலுக்குரிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதே போல ஒரு இராணுவ வீரனைப் போல என்னுடைய விசுவாசம், அன்பு, ரட்சிப்பு இவைகளிலே கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து வந்து நம்ம என்ன அப்படின்னு சொன்னா, அதற்காக நாம் வந்து காத்திருக்க வேண்டும் அப்படின்றதையும் வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 35ஆம் வசனத்துல இருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் வந்து ஒரு ஓமையை வந்து சொல்லும் பொழுது, ஒரு வீட்டு எஜமானனுக்கு ஒரு வேலைக்காரன் எப்படி வந்து காத்திருக்கிறானோ, அப்படி வந்து ஆண்டவருக்காக வந்து காத்திருக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை கூறுவதற்காக அதன் அடிப்படையிலே அவர் வந்து ஒரு உவமையை சொல்லுவார். அததான் நம்ம 36ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 36ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள் அப்படின்வாரு. அடுத்து, எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுவார்ல. அப்போ இது எல்லாமே வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த விழித்திருத்தல், காத்திருத்தல் அப்படின்றது வந்து என்ன அடிப்படையில் இருக்கணும்னா, கவனம் முழுவதுமாக எஜமானனின் மீது மாத்திரம்தான் நமக்கு இருக்க வேண்டும். கவனம் வேறு எந்த நிலையிலும் திசை திருப்பப்பட்டு விடக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கானாவூர் கல்யாணத்தில் நடக்கிற அந்த நிகழ்வு. இப்பொழுது அந்த கல்யாணத்திலேயே திராட்சை ரசம் குறைவுபடுவதை நாம் பார்க்கிறோம். அவருடைய தாயாகிய மரியாள் வந்து கிறிஸ்துவிடம் வந்து, இயேசுவிடம் வந்து அந்த குறையை கூறுகிறார். இப்போ ஆண்டவரும் சொல்லிவிடுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ அந்த அம்மா போகும்போது இந்த வேலைக்காரரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க.
அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யுங்கள், நீங்கள் செய்யுங்கள். செய்யுங்கள்வார். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இந்த வேலைக்காரர்கள், அந்த கல்யாண வீட்டில் இருந்த வேலைக்காரர்களுடைய கவனமெல்லாம் யார் மேல இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் மீது மாத்திரம்தான் இருந்திருக்கும். ஏனென்று சொன்னால், அவர் என்ன சொல்லப் போகிறார் அப்படின்றத, அந்த கவனம், அவருடைய வார்த்தை, இதரின் மீது மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். அதே விதமாக தான் விழித்திருத்தல், காத்திருத்தல் அப்படின்றது என்ன அப்படின்னா, முழு கவனமும் நான் கிறிஸ்துவின் மீது மாத்திரம் வைத்திருக்க வேண்டும். வேறு எந்த நிலைகளிலேயும் என்னுடைய கவனம் திசை திருப்பப்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுல நான் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இப்போ அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்படி காத்திருக்காமல் இருக்கிறவனுடைய நிலை என்ன அப்படின்றதற்கும் அவர் அந்த 42ஆம் வசனத்துல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த வேறொரு ஊழியக்காரனை சொல்லி கூறுவார். வேறொரு ஊழியக்காரனை உவமையாக கூறுவதை நாம் பார்க்கலாம். அதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு எஜமான் ஒருத்தனை எல்லாவற்றுக்கும் பொறுப்பாக நியமித்து விட்டு போயிருக்கும்போது, அந்த ஊழியக்காரன் அவர் வர நாட்கள் செல்லும் அப்படின்னு சொல்லி, அசதியாக இருக்கிறவனுக்கு என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். இல்ல, அசதியாய் இருக்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் அப்படின்னு சொன்னா, 46ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 12:46. அவன் நினையாத நாளிலும் ம், அறியாத நேரத்திலும் ம், அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து ம், அவனை கடினமாய் தண்டித்து ம். உண்மை இல்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். ஆமா. அப்போ இந்த காத்திருத்தல், விழித்திருத்தல், இந்த தெளிவில்லாத நிலை இருக்கும் அப்படின்னு சொன்னா, நியாய தீர்ப்பு என்பது நமக்கு உண்டு அப்படின்ற எச்சரிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த எச்சரிக்கை தான் நம்மளை விழித்திருக்கிறவர்களாக, காத்திருக்கிறவர்களாக மாற்றும். அதனால தான் அந்த எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த எச்சரிக்கையோடு சேர்ந்து எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்றத 48ஆம் வசனத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். வாசிங்க. அறியாதவனாயிருந்து ம், அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ ம், சில அடிகள் அடிக்கப்படுவான். ம், எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ ம், அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். ம், மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ ம். அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். ஆமா. அறியாதவனுக்கு கிடைக்கிற அடிகளை காட்டிலும் அறிந்தவனுக்கு கிடைக்கிற அடி அதிகம் அப்படின்றத தான் அந்த வார்த்தைகள் நமக்கு கூறுகிறது. அப்போ நியாய தீர்ப்பும் தண்டனையும் நமக்கு உண்டு, அசதியாக இருந்தால் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த பயமும் நமக்கு இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு எச்சரிப்பு நமக்கு அந்த எச்சரிக்கை அது நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்களுடைய இடத்திலே காணப்பட்ட இந்த பிரச்சனைக்கான தீர்வாக பவுல் இதை தான் கூறுகிறார். நீங்க ஆயத்தமா இருங்கப்பா, நீங்க அடுத்து விழித்திருங்கள், நீங்க ஒரு இராணுவ வீரனை போல உங்களுடைய நம்பிக்கையிலே நீங்கள் உறுதியாய் இருங்கள், தெளிவுள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்ற அதை ஆவிக்குரிய குணாதிசயங்களை அவர் மையப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். அப்போ முழு தெளிவுடன் இருங்கள் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை இந்த 2ஆம் வருகையிலே குறித்து இருந்த அவர்களுக்கு அந்த ஐயப்பாடுகளின் மத்தியிலே அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். 3ஆவதாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முதிர்ச்சியான குணாதிசயங்களோடு இருங்கள் அப்படின்றத தான் அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து நாம் பார்க்கலாம். 12ஆம் வசனத்திலிருந்து அந்த 22ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், என்னென்ன செய்ய வேண்டும், முதிர்ச்சி உள்ள ஒரு குணாதிசயம் உள்ளவனாக ஒரு ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நடைமுறையிலே அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அதாவது உலக மக்களோடு எப்படிப்பட்ட நிலையிலே உறவு இருக்க வேண்டும், உலகத்திலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரோடு இருக்கிற உறவிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேறு பிரித்து அந்த 12ஆம் வசனத்தில் இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களிலே அவர் சொல்லுவார்.
இப்போ 12ஆம் வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்கே என்ன அப்படின்னு சொன்னா, வாசியுங்க 5ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம், 1 தெசலோனிக்கர் 5:12. அன்றியும் ம். சகோதரரே, ம். உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு ம். கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து ம். உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து ம். அவர்களுடைய கிரியை நிமித்தம் ம். அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி ம். உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆ உங்களுக்குள்ளே சமாதானமாய் ஆமா. இருங்கள். இப்போ இங்க என்ன அப்படின்னா, இந்த திருச்சபை கூடி வரும்பொழுது, இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழல் மாதிரி, ஒரே ஒரு போதகர், ஒரு தலைவர் அப்படின்னு இல்லாம, திருச்சபையில் வந்து அநேக தலைவர்கள் இருந்தார்கள். மக்களை நெறிப்படுத்துகிறவர்கள் இருந்தார்கள். ஆவிக்குரிய காரியங்களை அவர்களை வழிநடத்தி செல்கிறவர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் வந்து சபையார் வந்து சிலரை வந்து என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த மதியாமல் மதித்து அப்படின்ற வார்த்தை வரும்பொழுது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை கொடுக்காமல், திருச்சபையிலே வந்து இப்படிப்பட்ட சூழல்கள் காணப்பட்டதாக அங்கு நாம் பார்க்கிறோம். அதனால தான் தலைவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் அப்படின்றாரு. அடுத்து இத வந்து திருச்சபைக்கு சொல்லிவிட்டு, உலக மக்களோடு உலகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத 14ஆம் வசனத்துல சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தை வாசியுங்க. மேலும் சகோதரரே, ம். நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ம். ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், ம். திடனற்றவர்களை தேற்றுங்கள், ம். பலவீனரை தாங்குங்கள், ம். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஆமா. சமாதானமாய் இருங்கள் அப்படின்னு 13ஆம் வசனத்துல சொல்லுகிறார். இங்க 14ஆம் வசனத்துல எல்லாரிடமும் சாந்தமாய் இருங்கள் அப்படின்றாரு. அதோடு சேர்ந்து உற்றவர்களுக்கு வந்து உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி, நடைமுறையிலே உலக மக்கள் மத்தியிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கு விளக்கி காட்டுகிறார். 15ஆம் வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவ வாழ்வின் அச்சாணியான ஒரு உபதேசம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு எல்லாருக்கும் என்ன செய்யுங்கள்? நன்மை செய்யுங்கள் அப்படிங்கிறார். அடுத்து வந்து அந்த 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்வின் சாராம்சங்கள் என்ன அப்படின்றதுல வந்து அந்த சந்தோஷம், ஜெபம் பண்ணுதல், இல்ல ஆவியை அவித்து போடாதிருத்தல், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருத்தல், இப்படிப்பட்டவைகளை குறித்து எதை விட்டு விலக வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து அங்கு வந்து அவர் சொல்லிக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எவைகளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், இப்படி நடைமுறை போதனைகளை அவர் கொடுக்கிறார். அப்ப இதெல்லாம் சொல்லுவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முதிர்ச்சியான ஒரு குணாதிசயம் நிறைந்தவர்களாக மாத்திரம் இருங்கள். இப்ப இந்த 2ஆம் வருகையை குறித்த தெளிவின்மை இவர்களுக்கு இருக்கும் பொழுது, இந்த சமயம் நாட்கள் எது என்பதை குறித்து துல்லியமாக அறிய முற்படும் பொழுது, அவர் சொல்லுகிற ஒரு விடை இதுல என்னவென்று சொன்னால், எப்பா அது நடந்தே தீரும். அதே சமயத்தில் அது எதிர்பாராமல் நடக்கும். ஆனால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு தான் பகல் இரவு என்ற ஓமானத்தையும், ஒரு இராணுவ வீரன் என்ற ஒரு ஓமானத்தின் மூலமாகவும் விளக்குகிறார். எப்படிப்பட்ட உறுதி இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட தெளிவு நமக்கு இருக்க வேண்டும்? இந்த தெளிவும் காத்திருத்தலிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அவர் வந்து சொல்லிக் கொடுக்கிறார். இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக முதிர்ச்சியான குணாதிசயங்களை உங்களுக்குள் நீங்கள் வளர்த்து கொள்வீர்கள் என்று சொன்னால், அது வந்து உங்களை வந்து இந்த கிறிஸ்துவின் வருகைக்கு வந்து அது இன்னும் ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கும் என்ற நிலையிலே இந்த நிருபத்தை அவர் முடித்து விடுகிறார். அப்போ இந்த 5 அதிகாரங்களிலேயும் இந்த நாம் பார்க்கும் பொழுது, இந்த தெசலோனிக்கிய திருச்சபை மக்களிடத்தில் காணப்பட்டதான இந்த முக்கியமான சில ஐயப்பாடுகளை வந்து இந்த கடைசி அதிகாரங்களில் அவர் சொன்னாலும், முதல் 3, 4 அதிகாரங்களிலே வந்து அந்த 1லிருந்து 4 அதிகாரங்களிலே அவர்களிடத்தில் இருந்த சாதகமான விஷயங்களையும் கூறுகிறார். அவருடைய விசுவாச வாழ்க்கையை பாராட்டுகிறார். உறுதியான ஆரம்பங்களிலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். உறுதியான விசுவாச அடித்தளங்களிலே அவர்கள் நிலைத்திருக்க ஆலோசனை சொல்லுகிறார். இங்கே வந்து உறுதியான கோட்பாடுகளிலேயும் அவர்களுக்கு தெளிவு கொடுக்கும் விதமாக, மரணம் என்பது முடிவில்லாத வாழ்வு, அடுத்து அந்த முடிவில்லாத வாழ்வுக்கு நமக்கு அடையாளம் வந்து கிறிஸ்துவோடு சேர்ந்து உயிர்த்தெழுதல் அப்படின்ற அந்த உயிர்த்தெழுதலை மையப்படுத்துகிறார். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, அந்த கோட்பாட்டிலே 2ஆம் வருகை குறித்த ஒரு தெளிவை அவர் கொடுக்கிறார். முடிவில்லாத அந்த முழுமையான ஒரு தெளிவை அவர்களுக்கு விளக்கி காட்டுகிறார். அடுத்து முதிர்ச்சியான குணாதிசயங்களை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த 5ஆம் அதிகாரத்திலே சொல்லிக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம்.
அப்ப இந்த 5 அதிகாரங்களில் இருந்தும் ஒரு திருச்சபை எப்படி இருக்க வேண்டும், எந்த நிலையிலே ஒரு திருச்சபை பயணிக்க வேண்டும், எதன் அடித்தளத்திலே அந்த திருச்சபை கட்டப்பட வேண்டும், எந்த நிலையிலெல்லாம் அந்த திருச்சபை தெளிவோடு இருக்க வேண்டும், எதை குறித்தெல்லாம் ஐயங்கள் இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் முழுமையாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனவே இந்த புரிந்து கொள்ளுதலோடு இதில் உள்ள நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களை மனதில் வைத்து தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இருள் சூடும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூடும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடுமுன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடுமுன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவீர். தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். திறவுண்ட வாசல் அடைபடுமுன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தான் கதவடைத்தார். எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தான் கதவடைத்தார். திறந்த வாசல் இன்று உனக்கெதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திறவுண்ட வாசல் அடைபடுமுன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு,
ஆத்திர உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே. ஆத்திர உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமமும் நிறைந்திடவே. ஆத்திர உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்தி